நேற்று பேசியிருந்தாரு. சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு கூட்டங்களையும் 10 நிமிஷம் நான் பேசும்பொழுதே ஆம்புலன்ஸ் வருது, இது மாதிரி ஒரு தகவல் வந்ததுனால தான் நாங்கள் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை விசாரிச்சோம், இதை விசாரிக்காமலே அரசு தரப்புல இருந்து எங்க மேல ஒரு புகாராக சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லை, இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுமா, இதையே நாங்கள் செய்தி ஆக்குறதுமே சங்கடமாக இருக்குது. அவர் கூட்டத்தில் ஒருத்தர் பாதிச்சாருன்னா அவங்க ஃபோன் பண்ணியே அங்கே ஆம்புலன்ஸ் வருது, அந்த ஆம்புலன்ஸே அடிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று, எல்லாமே பிரதான சாலைகளில் தான் அவர் கூட்டமே நடத்துகிறாரு. ஆம்புலன்ஸ் 1333 ஆம்புலன்ஸு தமிழ்நாட்டில் எங்கே யார் கூப்பிட்டாலும் 8-10 நிமிடங்களில் பறந்து போக வேண்டியதாக இருக்குது. காலி ஆம்புலன்ஸ் போயிருக்குன்னா அங்கே யாராவது கூப்பிட்டா போயிருக்காங்கன்னு அர்த்தம். அதை இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோடு அந்த கட்சிக்காரங்களை ஏவி விடுவது என்பது சாதாரணமான ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம் அல்ல. ஒட்டுமொத்த மக்களுமே இதுக்கு எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்கிறத அவர் உணர்ந்து கொண்டால் சரி. ஆமா, மரியாதைக்குரிய அண்ணாமலையே 2 நாளைக்கு முன்னாடி யார் ஐசியூவில் இருக்கிறதுங்கிறத சொல்லியிருக்கிறாரு. 2021 தேர்தலையும் 2024 தேர்தலையும் திமுக 47% வாக்குகளை பெற்றிருக்கிறது. திமுகவுக்கு என்று ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இல்லை. திமுக மிகப்பெரிய அளவில் பலமாக இருக்கிறது என்பதை அவர் கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதாவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையே பேசியிருக்கிறாரு. அவர் கையில் கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.